டாரடெக் ஷோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். தினம் ஒரு ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு ஸ்கீம்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது விடியல் பயண திட்டம். விடியல் பயண திட்டம் எப்ப கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே மாதம் 8ஆம் தேதி 2021 இந்த திட்டமானது அறிவிக்கப்பட்டுச்சு. எப்ப நடைமுறைக்கு வந்து ஜூலை மாதம் 2021. என்ன விடியல் பயண திட்டம்? இதுக்கு முன்னாடி இது இலவச பேருந்து பயண திட்டம் அப்படின்னு இருந்துச்சு. சரிங்களா? பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம். சமூக நீதிகள்லையும் சமூக நிகழ்வுகள்லையும் பெண்களை ஈடுபடுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப காலமா என்ன செய்யுது அப்படின்னா இருந்துட்டே இருக்கு. இதையே தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2017 என்ன செய்யுது அப்படின்னா, பெண்கள் அதிகம் பணிபுரியக்கூடிய மாநிலங்கள்ல தமிழகமும் ஒன்றுன்னு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா சொல்லியிருக்கு. அதாவது தமிழகத்துல பெண்களினுடைய பங்கு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. எதுல அப்படின்னா சமூகம் தொடர்பான பணி தொடர்பான விஷயங்கள்ல. அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அவங்களுக்கான செலவுகளை மிச்சப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதா சொல்றாங்க. நோக்கம் அப்படின்றது பெண் பயணிகளுடைய சிரமத்தை குறைக்கணும், பெண் தொழில் முனைவோர்கள் மற்றும் வேலை செல்லக்கூடிய பெண்களினுடைய சுமையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக. எதெல்லாம் போலாம்? இங்க இருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி வந்து ரூட் பஸ்ஸஸ்ல கிடையாது. சாதாரண கட்டண நகர பேருந்துகளிலும் மகளிர் பயணம் செய்யறதுக்கு கட்டணம் கிடையாது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? அதாவது 2023 ஆகஸ்ட் 15 வரைக்கும் மகளிர் இலவச பேருந்து பயண திட்டமாக தான் இருந்துச்சு. இந்த திட்டம் 2021 மேல கொண்டு வரப்பட்டு 2021 ஜூலைல நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா 2023 ஆகஸ்ட் 15 வரைக்கவே மகளிர் இலவச பேருந்து பயண திட்டமாக இருந்தது. எப்படி பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்க? விடியல் பயண திட்டம் அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இதை என்ன பண்ணாங்க? பிங்க் நிற பஸ் சேவை கொண்டு வந்தாங்க. எப்போ? 2022 ஆகஸ்ட்ல இருந்து. விடியல் பயண பேருந்துகளை ஈஸியா கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் ஏறினதுக்கு அப்புறம் இந்த பஸ் போகாது இறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும்ன்றதுக்காக அந்த மாதிரி இருக்கக்கூடிய பஸ்ல முன்னாடி என்ன பண்ணாங்க? லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி பிங்க் கலரை போட்டாங்க. சரிங்களா? இதனால என்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுயதொழில் செய்யக்கூடிய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டருக்கு கட்டணம் இல்லாம பயணிக்கலாம். அப்ப அவங்க ஃப்ரீ பஸ் இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய தொழிலை இன்னுமே என்ன செய்யலாம்? அதிகப்படியான இடங்களுக்கு தொழில் முனைவோர்கள் என்ன செய்வாங்க? கொண்டு செல்லக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. உதாரணமா சென்னையில எலக்ட்ரிக் ட்ரெயின்ல 5 ரூபாய் தான். இங்க அதுவுமே இல்லாத அளவுக்கு பயணிக்கணும்ன்றதுக்காக இந்த பேருந்துகள். சிறந்த சேமிப்பு, மற்றவர்களை சார்ந்திருப்பதனுடைய தேவை அப்படிங்கிறது குறையுது. சமூக நீதி மற்றும் பாலின சமத்துவம் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குதான் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையும் வந்து வெளியிட்டு இருக்கு. தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2017 அறிக்கையில தமிழ்நாடை பத்தி இந்த மனிதவள மேம்பாட்டு அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த தமிழ்நாடு பெண்கள் அதிகம் பணிபுரியக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்றா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கக்கூடியது விடியல் பயண திட்டம். நன்றி.